உங்களுடைய மனமுறிவுக்கு பின்னால எத்தனை காதலிகளை சந்திச்சிருக்கீங்க? இப்ப நீங்க 3 கதாநாயகி பேர சொல்லுங்க, 3 கதாநாயகர்கள் பேர சொல்லுங்க, 3 டைரக்டர் பேர சொல்லுங்கன்ற மாரி இது அடங்க மாட்டேங்குது. அடங்க மாட்டேங்குது. அடங்க மாட்டேங்குது. அந்த மாரி ஒரு எண்ணிக்கைக்குள்ள அடங்க மாட்டேங்குது. நான் வழக்கமாவே ஃபோட்டோ எடுக்கும்போதெல்லாம் 1, 2, 3 அப்படின்னுவாங்க. ஏன் உங்களுக்கு அதுக்கு மேல தெரியவே தெரியாது எந்த ஃபோட்டோகிராஃபருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாரி. பட் சமீபத்தில கூட ஒரு ரீல் ஒண்ணு போச்சு. இப்ப நம்மள நேசிக்கிற ஏதோ ஒரு பெண், ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க மனசு மாறும்போது, அது முதல்லலாம் ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்தது. இப்ப அப்படிலாம் கிடையவே கிடையாது. "அம்மா, தாயே போயிட்டு வா." அது வந்து இந்த இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து வந்தே தீருது. ஒருத்தர ஒரு நேரத்தில நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிடிக்குது. அப்புறம் பிடிக்காம போறதுக்கு ஏதோ ஒரு 100 காரணங்கள் வருது. அப்புறம் அந்த பழகு சேர்ந்திருக்கிற நேரம் பூரா தடுமாற்றமா இருக்கு. இவன்கிட்ட எப்படி சொல்லிட்டு போறது? அப்படின்னு தோணுது. அந்த மொமெண்ட்டே வந்து எப்படி நம்ம நேசிக்கப்படுதுன்னு ஒரு மொமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து எனக்கு உண்மையிலே எனக்கு தெரியல. அப்புறமேல நான் யாரையும் ஒண்ணும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சுட்டுலாம் பண்றது கிடையாது. பட் அது நிகழும். ஏதோ ஒரு வகையில நிகழும். அது வந்து மனசுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். இப்ப நான் சொல்றேன்ல WCCக்கு போனா ஒரு 3000 பெண்கள் இருக்காங்க. எல்லாருடைய கைத்தட்டலும், சந்தோஷமும் நம்மள அந்த மாரி ஒரு நேசித்தல விட நேசிக்கப்படுதல் வந்து ஒரு பெரிய டானிக் அது. காரணமே இல்லாம அந்த மாரி பொண்ணு ஏன் நம்மகிட்ட என்ன அப்பன்னா பெண்கள் அதிகமா விரும்புறது என்னவா இருக்கும்னா, ஒருத்தங்கிட்ட இருக்கிற டேலண்ட். அவன் ரொம்ப திறமையானவனா இருக்கணும். அப்புறம் இப்ப நம்ம கவிதை இதெல்லாம் எழுதுவோம். கவிதை வந்து கண்ட இடத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லி வைப்போம். இப்ப கூட ஒரு பொண்ணு மைக்க வச்சுட்டு WCCல நல்ல அந்த லைட்லாம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இருந்து அது கேட்குது. நான் சொன்னேன், "நீங்க ரொம்ப பிரைட்டா இருக்கீங்க. எனக்கு சுத்தமா தெரியல. இப்படி வாங்க." அப்படின்னு சொன்னேன். அது அப்படியே, "சார் இந்த மாரிலாம் பேசினா அப்புறம் பெண்கள் மயங்காம என்ன சார் பண்ணுவாங்க?" அப்படின்னு எனக்கு முன்னாடி ஒரு பூங்கொத்து வச்சிருந்தாங்க. நான் சொன்னேன், "இதெல்லாம் வேஸ்ட். இவ்வளோ பெரிய பூங்கொத்த விட்டுட்டு எதுக்கு இந்த பூங்கொத்து இங்க வைக்கிறீங்க?" அப்படின்னு. இந்த மாரி பேசுறதுல இருக்கிற கொஞ்சம் ஒருத்தன் ஹியூமரஸா இருக்கான், ஹியூமானிட்டேரியனா இருக்கான், டேலண்டடும் இருக்கான்னும்போது, அவன் மேல ஒரு ஒரு விதமான விருப்பம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த விருப்பம் வந்து மனசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. அது நெருங்குற வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. நான் எப்பல்லாம் நான் நெருங்கலாம்னு நெனைக்கிறேனோ, அப்ப நொறுங்கி போயிடுறேன் நானு. அது உடைஞ்சு போயிடுது. அது நீர்க்குமிழி மாரி ஆயிடுது. அது நெறைய நடந்துகிட்டே தான் இருக்கு. அது ஒரு மொமெண்ட்லயே வந்துட்டு இருக்கு. என்னுடைய அடுத்த புத்தகத்தோட பேரு வந்து "வழிநெடுக காதல் பூக்கும்." வழிநெடுக காதல் பூக்கும். அது வந்துட்டே தான் இருக்கும். அது எனக்கு தெரியல. நான் அத பத்தி பேசுறேன். நெறைய பேர் அத பத்தி பேச மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். பேசுறது இல்லையோ! அப்படின்னு தோணுது. நான் என்ன ஏதோ ஒரு ஸ்பெஷலான மனிதனா என்ன? எல்லா மனிதர்களுக்குள்ளயும் ஏற்படுற மாரியான விஷயங்கள் இருக்கும். ஒருவேளை நான் அத ரொம்ப அதிகமா பூஜிக்கிறேனோ, அல்லது ரொம்ப அத என்ஹான்ஸ் பண்ணிக்கிறேனோ மனசுக்குள்ளன்னு தெரியல. அப்படி அது உடையறதுக்கான வாய்ப்பு வரும்போது, முதல் ஆளா நானே நிக்கிறேன். ம். "அம்மா, தாயே நீ போயிட்டு வா." அல்லது போறதுக்கான வழி என்ன உண்டோ, அந்த வழியெல்லாம் ஏற்படுத்தி விட்டுட்டு, மறுபடியும் நான் தனிமைக்கு வந்துருவேன். அப்புறம் மறுபடியும் காத்திருப்பேன். அங்க ஏதோ ஒரு படகு வரும். அந்த கடலுக்குள்ள இருந்து அப்படி மெதுவா ஒரு படகு வரும். அப்படிதான் ஒரு காதல் வரும். அப்புறம் இதெல்லாம் நம்ம காதல்ன்னு சொல்றதா? அது எனக்கு தெரியல. பட் மனச சந்தோஷப்படுத்திக்கிற ஒரு விஷயம். ஜெயிச்சா குழந்தை பொறக்கும். இல்லன்னா கவிதை பொறக்கும். எனக்கு நெறைய கவிதை பொறக்குது.